Hi students, welcome to my channel. 12th முடிச்சிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் பட் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகாமல் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக்கான இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இருக்காது, பட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த ஃபீல்டில் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸுக்கு டிமாண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், ஜாப்ஸ் அண்ட் சேலரி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஏர்க்ராஃப்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இன்கேஸ் அதை ரிப்பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, ஏவியேஷன் சேஃப்டி இன்ஷூர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து சேஃபாக ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறது, லேண்ட் பண்ணுறது எல்லாமே பைலட் தான். பட் அது சேஃபாக ஃப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே பார்க்குறது, கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணுறது வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கோர்ஸோட டியூரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 4 இயர்ஸ் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4 இயர்ஸில் டோட்டலாக 8 செமஸ்டர்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த டிகிரி வந்து பிடெக் ஃபார்மேட்டில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸில் வந்து ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி படிப்பீங்க. ஸோ ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஸோ ஏர்க்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏர்க்ராஃப்டோட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிஸ்டம், ஏர்க்ராஃப்டோட சேஃப்டி, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பற்றி படிப்பீங்க. அண்ட் தியரி மட்டும் இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ்மே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏர்க்ராஃப்ட் ஒர்க் ஷாப், மெயின்டெனன்ஸ் ஹேங்கர்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப், ஏர்க்ராஃப்ட் காம்பனன்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜருமே அதிகமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கெரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்லைன்ஸில், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில், எம்ஆர்ஓ கம்பெனிஸில், நெக்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில், ஏவியேஷன் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸில், டிஃபெண்ட் ஏவியேஷன் செக்டாரில், குவாலிட்டி அஷூரன்ஸில், ஏவியேஷன் சேஃப்டியில், ஏர்போர்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆன அப்புறம் நீங்கள் மேனேஜரல் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே மூவ் ஆகிக்க முடியும். அண்ட் அப்ராட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில், யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்லேயுமே ஏவியேஷன் இன்ஜினியர்ஸுக்கு உங்களுக்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, ஸ்கில்ஸ், லொக்கேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு டிபெண்ட் ஆகும். ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 3.5 lakhs 6 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா 7 lakhs 10 lakhs அண்ட் 15 lakhs அபோவ் கூட உங்களால் சீனியர் லெவல் பொசிஷன்ஸ்க்குலாம் மூவ் ஆகிட்டிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு இன்னுமே அதிகமாக கிடைக்கும். அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஏவியேஷன் செக்டர் உங்களுக்கு கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நியூ ஏர்போர்ட்ஸ், நியூ ஏர்லைன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த இன்ஜினியர்ஸுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பிடெக் ஃபார்மெட்டில் வர ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸும் டிஜிசிஏ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் லைசன்ஸ் கோர்ஸுமே ஒன்றா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொன்னது வந்து உங்களுக்கு பிடெக் ஃபார்மெட்டில் வரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் டிகிரி. பட் டிஜிசிஏ லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் எலிஜிபிலிட்டி அண்ட் லைசன்சிங் ரெக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கரிக்குலம், இண்டஸ்ட்ரி ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவியேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 ஃபீல்ட்லேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராக்டிக்கல் ரேனிங்மே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பிடெக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெஸ்ட்டான எமர்ஜிங் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் டெக்னிக்கல் கெரியர் பில்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் காலேஜ் சூஸ் பண்ணும்போது அப்ரூவல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஃபைனல் டெசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது 12th முடிச்சுட்டு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பட் இன்னுமே கோர்ஸ் பற்றி டவுட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அண்ட் அட்மிஷன்ஸ்க்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், லோ ஃபீஸில் எப்படி ஸ்காலர்ஷிப்ஸில் எப்படி ஈஸியாக அட்மிஷன்ஸ் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், இல்லை இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேண்டாம் கவுன்சிலிங் மூலமாக எப்படி ஈஸியாக அட்மிஷன்ஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் சீட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுறது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.